ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது. ஸோ எது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ சுக்கிரன் வலிமையிட்டால் சுகபோகங்களோடு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பணம் புரளக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் கொடுக்கும். பெண்கள் மூலமாக சில சந்தோஷமனம் தரக்கூடிய விஷயங்கள், கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அம்சங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் கையில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரத்தில் செயல்படுவார்னா கிருத்திகை நட்சத்திரத்திலும் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷம். அப்போது கிருத்திகை என்ன சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் பிரயாணம் பண்ணும்போது, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் என்பதை 12 ராசிகளுக்கும், அதாவது மேசம் முதல் மீனம் வரை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடகராசி அன்பர்களே, 14/5/2026 வரை ரிஷப மனையில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் தரப்போகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். அப்போ சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார், லாபாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். அப்போ லாபத்தை கொடுக்க போகிறது, மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது, சந்தோஷத்தை தரப்போகிறது, உங்கள் ஆசைகள் நிறைவேறப் போகிறது, உங்கள் கனவுகள் நிறைவேறப் போகிறது, தொட்டது துளங்கக்கூடிய தன்மை, வெற்றியை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக கடகத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சொகுசு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். ஏன்னா 4ஆம் அதிபதி சுக்கிரன், அந்த 4ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது. 4ல் தான் இந்த வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே அங்கே தான் 4ஆம் இடத்துல தான் இருக்குது. அந்த காரக கிரகம் யாருன்னா சுக்கிரன், அந்த சுக்கிரன் வலிமை பெறுது. புரியுதுங்களா? அப்போது கண்டிப்பாக இந்த கடகராசி என்பர்கள் இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக அமைகிறது. அந்த 14/5/2026 வரை உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதாவது சொத்துக்கள் வாங்க, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும், இடம் வாங்குவதற்கும், நிலம் வாங்குவதற்கும், வீடு கட்டுவதற்கும் அல்லது கட்டின வீட்டை வாங்குவதற்கும், இதுவரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன்னா சொந்த வீடு அமைவதற்குண்டான கொடுப்பினை இப்போ இந்த கோச்சாரத்தில் கண்டிப்பாக உண்டு. அப்போ ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு 100% சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. தாயினுடைய நலன் நல்லா இருக்க போகுது. ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்தது, தாய்க்கு நிறைய செலவு இருந்தது, தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சொந்த ஊரில் அல்லது தாய்க்கோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுங்களுக்கெல்லாம் இப்போ சரியாக போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ தாயினுடைய நலன்கள் நன்றாக இருக்க போகிறது. தாயினுடைய ஒரு கருத்து வேறுபாடு இருந்தவங்க, அல்லது தாயை விட்டு பிரிஞ்சவங்க, தாய் ஒரு சைடு நீங்கள் ஒரு சைடு இருந்தவங்கள ஒன்று சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது கடகராசி என்பவர்களுக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் அந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நிறைய கடகராசி என்பவர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு, காதலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். குழந்தை நலன் நன்றாக இருக்கும். குழந்தை நன்றாக படிக்கக்கூடிய அம்சங்களை உருவாக்கும்.
ஏன்னா 5ஆம் இடம் என்பது குழந்தை. அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்திலும் நல்லவைகள் நடக்கப் போகிறது இந்த கடகராசி என்பர்கள். இதுவரைக்கும் தன் பேச்சை கேட்கல, தன்னுடைய ஏதோ ஒரு வகையில் குழந்தை நினச்சி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த காலகட்டத்திலிருந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்ல பல மாற்றங்கள், நல்ல பல அதாவது ஒரு திருப்தி தரக்கூடிய, என் குழந்தை இப்படி இருக்குது, அந்த குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக தென்படுகிறது. முயற்சி நன்றாக இருக்க போகிறது. அதாவது ஒரு தைரிய வீரியம், எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு எழுச்சியை கொடுக்கும். ஏற்கனவே இந்த கடகராசி என்பர்கள் கடந்த 2 வருஷமாகவே ஏதோ ஒரு வகையில் துவண்டு கொண்டு இருந்து அது நடக்கலை, இது நடக்கலை, ஒரு லாபம் கிடைக்கல, பணம் கிடைக்கல, பொருளாதார பிரச்சனை, இப்படி எல்லாம் சிக்கலில் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு விடை தெரியும், ஒரு பாத்து தெரியும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா சூரியன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். சூரியனுங்கிறது 2ஆம் அதிபதி. அவர் 10ஆம் இடத்துல உச்சமாக உட்கார்ந்துருக்கார். அப்போது கண்டிப்பாக புகழ் கௌரவம் கிடைக்கும், தனம் பொருளாதார ஏற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் சில ஒரு கசப்பான விஷயங்கள் இருந்திருந்தாலும் அது இப்போ என்ன ஆகும்னா அது ஒன்று சேருவதற்கு, அந்த கசப்புகள் எல்லாம் விளக்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக அமையும். பொருளாதார மேம்பாடு உண்டு, கல்வி நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, தகப்பன் மூலமாக அங்கீகாரம் கிடைக்கும். தகப்பனுடைய சொத்துக்கள் அல்லது தகப்பனால் ஏதாவது ஒரு நன்மைங்கிறது இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சூரியன் 10ல் உட்கார்ந்துருக்கார், திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். பெரிய மனிதர்களின் தொடர்பு, பெரிய அரசியல்வாதிகள் அல்லது அரசில் இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய நட்புணர்வுங்கிறது கடகத்துக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அரசியலில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில், அதாவது ரோஹிணியினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அதாவது 27/4/2027 5 அதாவது 7ஆம் தேதி வரை, மே மாதம் 7ஆம் தேதி வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அப்போ அந்த காலகட்டம் உங்கள் ராசிநாதன் மேலே அவர் பிரயாணம் பண்ண போகிறார். ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அப்போ நீங்கள் நினச்சது எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும், உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், ஒன்று சாதிக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். உங்கள் பேச்சை கேட்கணுங்கிறது கண்டிப்பாக, உங்கள் பேச்சு இதுவரை கேட்காமல் இருந்தவர்கள் கூட கேட்கணும் அப்படிங்கிறது, இவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். லாப நோக்கோடு செயல்படக்கூடிய தன்மை, பேச்சு இனிமையாக இருக்கும். எந்த இடத்துல எதை பேசணுமோ எதை செய்யணுமோ அந்த அறிவார்ந்த நுட்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிப்படுத்தும். கடனில் இருக்கின்றவர்கள் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கும். அப்போது எதிரி தொல்லைகள் இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய அந்த வல்லமை உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய எண்ணங்களை உருவாக்கும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்குள்ளே போகணும், ஒரு குரூப் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதில் அதிகமாக விதைக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். திருமண எண்ணங்களை கொடுக்கும். இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் அல்லவா, களத்திர காரக கிரகம், ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறது. அப்போ பெண்கள் சார்ந்த விஷயம் சில நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் ஒரு சில கடகராசிக்கு உண்டு. கலைத்துறையில் ஒப்பந்தங்கள் உண்டு. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அப்போது சுக்கிரன் லாபாதிபதி வலிமை பெறக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு தான் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா 8/5/2026 சுக்கிர பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்ணுறார். அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம், அதாவது 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. அப்போது இந்த காலகட்டத்தில் தான் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகள்
பிறப்பு, அதாவது குழந்தை பிறப்பில் சில தடைகள் இருக்கின்றவர்கள், குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் ட்ரீட்மெண்ட்டோடு இருக்கின்றவர்கள், இதுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப. அதே சமயத்தில் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உண்டு. குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், அதே சமயத்தில் வெளியில் கோயில் திருவிழா யாத்திரைகள், ஸோ இந்த மாதிரியான போய் கலந்து கொண்டு ஒரு சந்தோஷ உணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. இதுவரைக்கும் தொழிலில் சாதிக்க முடியாதவர்கள் எல்லாம் இப்போ ஏதாவது ஒன்று சாதிக்கணும் என்கின்ற எண்ண உணர்வுகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு சொந்த தொழிலுக்குள்ளே என்ட்ரி ஆவதற்கான பாக்கியங்கள் கிடைக்கும். இதுவரைக்கு விடையே கிடைக்கல என்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ விடை கொடுக்கக்கூடிய தன்மை. ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே கிடைக்கல, ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கலங்கிறவங்களுக்கு இப்போ சொல்யூஷன் கிடைக்கும். விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அறிவார்ந்த நுட்பமான தகவல் தொடர்பு துறையில், அந்த தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு தரும். அதே சமயத்தில் ஒரு இடத்தையோ ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புத சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக இந்த கடகத்துக்கு அதீத நன்மையை தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், 2026 சொந்த தொழிலா வேலையா, எந்த கொடுப்பினை இருக்குது? வேலையாக இருந்தால் எப்போ இடமாற்றம், ப்ரமோஷன்? சொந்த தொழிலுக்கான கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? இப்போ +2 முடிச்சாச்சு, என்ன கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.